வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவா அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். அதாவது தமிழ் மாதத்துல புரட்டாசியும் தமிழ் மாதத்துல புரட்டாசியும் ஐப்பசியும் சேர்ந்து வரக்கூடிய மாதம். இந்த மாதத்துல மிக சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே எல்லோருக்கும் பெருமாளுடைய ஞாபகம் வரும். அதே சமயத்துல அங்க பிதுர்களினுடைய அதாவது முன்னோர்களினுடைய கடமையை, அதாவது யார் யாருக்கெல்லாம் சாபம் இருக்குதோ, முன்னோர்கள் சாபம் இருக்குதோ, யார் யாரெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்திருப்பாங்க, தன்னுடைய பெற்றோர்கள் இறந்தா கூட அந்த நேரத்துல வர முடியாத ஒரு சூழ்நிலை, இல்ல அவங்களால செய்ய முடியாத கர்மாக்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலாம் இருந்திருப்பாங்க. அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகாலயபட்சம்ன்றது இந்த மாதத்துல வருது. இந்த மாதத்துல அது செப்டம்பர் மாதமே ஆரம்பிச்சாச்சு, 18ஆம் தேதி. இந்த மாதத்துல 2ஆம் தேதியோட, அதாவது 2ஆம் தேதி அமாவாசை வருது. அந்த அமாவாசைக்கு பேரு மகாலய அமாவாசைன்னு பேரு. இந்த மாலயபட்சம் 3ஆம் தேதி அக்டோபரோட நிறைவடையுது. இந்த மகாலய அமாவாசையில யார் யாருக்கெல்லாம், எந்த ராசி என்பர்களுக்கு எல்லாருக்கும் தன்னுடைய வீட்டுல ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்ல கர்மால சரியா செய்ய முடியல அப்படின்ற மாதிரி, சில பேருக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கும், பெண் சாபம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுமே சரி, எல்லா ராசி அன்பர்களுமே இந்த மாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நீங்க அந்த ஒரு தர்ப்பணம் மாதிரி பண்ணி, இல்ல ஆற்றங்கரையோரம் ஏதோ ஒரு தானம், வாழைக்காய், அரிசி அந்த மாதிரியான ஒரு பொருட்களை தானம் செய்தாலே உங்களுடைய சாபங்கள் முழுமையாக நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இந்த அமாவாசை 2/10 அன்னைக்கு வருகின்ற அமாவாசையில ஒரு இன்னும் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிரகணத்தோட வருது. அங்கதான் அந்த கன்னி ராசியில அந்த அமாவாசை வரும்போது அங்கதான் சூரியன், சந்திரன், கேதுன்ற அந்த சர்ப்ப கிரகமும் இருக்கிறதுனால, அந்த கிரகணத்தோட அந்த அமாவாசை வர்றதுனால இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையா இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வெளியில வரக்கூடாத ஒரு நேரமாக இருக்கும். நம்மளுடைய நாட்டுல தெரியுமா அப்படின்னா அது ரொம்ப அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம அந்த அனுஷ்டானங்களை அனுசரிக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்து இந்த அக்டோபர் மாதத்துல நவராத்திரி ஆரம்பிக்குது. 3ஆம் தேதி ஆரம்பிக்குது, பாட்டிமை அன்னைக்கு ஆரம்பிக்குது. நீங்க அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்திலேயே நீங்க அந்த இதை வச்சுக்கலாம், அதாவது கலசத்தை வச்சு ஆரம்பிக்கலாம். 3ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நவராத்திரி ஆகப்பட்டது 11ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சரஸ்வதி பூஜை வருது. 12ஆம் தேதி 12 அக்டோபர் ஆயுத பூஜை. 13 அக்டோபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நவராத்திரி விழாவாகப்பட்டது நிறைவடையுது. இந்த மாதத்துல கடைசியாக, அதாவது 16/10 அன்னைக்கு உங்களுக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சத்யநாராயண பூஜை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறைவதற்கு உண்டான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதங்கள். அம்மனின் அருட்கடாட்சம், அடுத்து பெருமாளின் அருட்கடாட்சம், அடுத்து முன்னோர்களின் சாபம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதம். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலேயே குரு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார், 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். இதுதான் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த மாத கிரக அடைவுகள். இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே, அதாவது 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் வக்ர நிலை பெறுகிறார். அடுத்து மாத கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன் பார்த்தீங்கன்னா புதனாகப்பட்டவர் 2 கட்டங்களாக பயிற்சி ஆகிறார். அதாவது 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஒரு பயிற்சி இருக்கு புதன் பகவான். அடுத்து 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஒரு பயிற்சி இருக்கு. புதனாகப்பட்டவர் 2 கட்டங்களாக கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும், துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் 2 கட்டங்களாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். அடுத்து சுக்கிரன் ஆகப்பட்டவர், மாத கிரகத்துல இன்னொரு கிரகம் சுக்கிரன் ஆகப்பட்டவர். 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் பயிற்சி ஆகிறார். அதாவது துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சிகள். இந்த மாதத்துல முக்கியமான விசேஷ நாட்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுல இந்த ரிஷபராசி அன்பர்கள் உண்டான ஒரு நவராத்திரி, இவர்களுக்கு உண்டான ஒரு முக்கிய
முக்கியமான நாட்களே இந்த வருஷத்துல இந்த நவராத்திரி தான். இந்த நவராத்திரியில இந்த ரிஷபராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு மனதார அந்த அம்மனை, அதாவது துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த 3 அம்மன்களை வழிபடும் போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதாவது இதுவரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த அக்டோபர் மாதம். இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எவ்வளோ ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த மாதத்துல நீங்க செய்கின்ற அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது, அதுவும் அந்த நவராத்திரி அப்பம் செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நீங்க கேட்ட வரத்தை அழிக்கக்கூடிய ஒரு நேரத்துல தான் அந்த அம்மனுடைய பூஜை இருக்க போது. அதனால தவறாம இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல செய்யுங்க. நீங்க எதற்காக, எந்த விஷயத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்கிறீங்களோ, எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை நினைச்சு இந்த 9 நாளும் விரதம் இருந்து நீங்க பூஜையை அனுஷ்டானம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதத்தின் முடிவுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கரெக்டா காத்துட்டு இருக்குது. இந்த ரிஷப ராசி அன்பர்கள் ராசிக்கு அதிபதி இந்த காலகட்டத்துல 6ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் சஞ்சரிக்கிறார். இந்த ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி அன்பர்களின் மனநிலையாகப்பட்டது எப்படி இருக்க போகுதுன்னா, கடந்த 4 மாத காலமாக ஒரே கடன்ல பிரச்சனையில இருப்பீங்க. தொழில் சம்பந்தமான சில போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தொழில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி மாதிரியே நீங்க அதை ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா தொழிலில் இருந்து பெரிய ஒரு அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இல்லை. அதனால அந்த தொழிலை எப்படியாவது நம்ம ரன் பண்ணணும். ஏன்னா கடன் வாங்கியாச்சு, தொழிலுக்காக நீங்க கடன் வாங்கின கடன் ஆகப்பட்டது இன்னும் முடியாத நிலைமையில இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகள், மேலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க. ஏதாவது ஒரு கடன் வாங்கி எங்கேயாவது ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அதுல இருந்து நம்ம இந்த தொழிலை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு முயற்சியில நீங்க கண்டிப்பா இந்த காலகட்டம் ஈடுபடுவீங்க. இல்ல யாராவது உங்களுக்கு வந்து ஒரு சில கடன் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வருவாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சில கடன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் சில கடன்களை அடைப்பதற்கும் உண்டான வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதே ராசி அதிபதி 7ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறதுனால இந்த அக்டோபர் மாதத்துல இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கும் ஆளாகப்பட போறீங்க. அதனால இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க வெறும்னு, அதாவது என்ன சொல்றது, நீங்க ஒரு வெறுப்போட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்கள், நிறைய ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. சில சொத்து சம்பந்தமாக சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சொத்து வாங்குறது ஒரு முனைப்போட இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அந்த 4ஆம் இடத்தை கடந்து வந்ததுனால அந்த ஒரு மாதமாக 2 மாதமாக உங்களுக்கு அந்த சொத்து வாங்குவதில் சில ஒரு நோக்கத்தோடு இருக்கிறீங்க. அதெல்லாம் நல்லபடியா நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கும், சில பேர் பார்த்தீங்கன்னா பழைய சொத்துக்களை வித்தாவது நான் என்னுடைய கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பழைய சொத்துக்கள் விற்பதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்கு விரயஸ்தான அதிபதி. அந்த விரயஸ்தான அதிபதி அந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போது, தனஸ்தானத்துல இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சுப விரயங்களாக உங்களுடைய வருமானங்கள் மாறுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது. இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல புதிதாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு வக்ரம் அடைகிறார். இதுவரைக்கும் நிறைய அவமானங்களை, அசிங்கங்களை, அதாவது போராட்டமான வாழ்க்கையை சந்தித்த இந்த ரிஷபராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில், ரிஷபராசி பெண்கள் மட்டும் இல்லாது எல்லாருமே, ரிஷபராசி அன்பர்கள் எல்லோருமே நிறைய அவமானங்களை, அசிங்கங்களை, குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரிவினைகளை சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்துலாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த அக்டோபர்
அக்டோபர் மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த முயற்சியில் இது நாள் வரைக்கும் எவ்வளோ ஒரு நம்பிக்கை இழந்து இருந்தீங்களோ, என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், என்னுடைய கணவருக்கு ஒரு ஒத்துழைப்பாக இல்லை, நான் எவ்வளவோ நிறைய படிச்சும் எனக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் எனக்கு உண்டான ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பெண்களுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு ஒரு வேலை வாய்ப்பு அமைவதற்கு, ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துலயும் அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலையில ஒரு மாற்றங்கள் வரப்போது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது இந்த அக்டோபர் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இருக்க போது. சில பேர் அங்கிருந்து நாங்கள் இந்தியாவுக்கு வரலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இந்த குரு வக்ரம் அடைவதுனால உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே இப்போ சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் கடன் பிரச்சனையில், அடுத்து குடும்பம் சம்பந்தமான சில உறவுகளில் பிரிவினைகள் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ரிஷபராசியில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு. நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்கள்னு ஒன்று இருக்கும், அதில் லக்ன பலன்கள்னு இருக்கும். அதை தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு சொந்தமாக ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஜாதகம் எழுதி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.